Hi my dear friends and families, welcome to Saslin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் சுக்கா. இந்த மஷ்ரூம் சுக்கா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இந்த மஷ்ரூம் சுக்காவை ரச சாதம், சாம்பார் சாதம், புலாவ், சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த காளான் சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 200 கிராம் மஷ்ரூமை நல்லா நீட்டாக கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறமா 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டேஸ்டான மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் சுக்காக்கு நீங்கள் மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடியாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா கரம் மசாலா, அப்புறமா மல்லிப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. மசாலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த காளானை ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலோட நல்லா நம்ம வதக்கி விடணும். இப்போ இந்த மசாலா எல்லாமே அந்த காளானில் நல்லா ஜெல் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த மஷ்ரூம் சுக்காக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மஷ்ரூம் சுக்காக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. அதில் வர்ற தண்ணியிலே அந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படி சிம்மில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம்.
பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டான மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹாவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.